ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது வந்துட்டு பால் எடை சேர்த்து வச்சுட்டு நெய் காய்ச்சுறத அந்த ப்ராசஸ் தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது நான் பண்ணுற ஒரு டைப் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். நம்ம வீட்டில் டெய்லி பசும்பால் வாங்குறவங்க பால் எடை சேர்த்து வச்சு இந்த மாதிரி நெய் எடுக்கலாம். நம்ம வீட்டில் எடுக்கிற நெய் ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும். நான் ஒரு 3 பாக்ஸ் டப்பா, அதாவது டிஃபன் பாக்ஸ் டப்பா 3 பாக்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. 2 நான் ஸ்டோர் பண்ணி வச்ச பால் எடை, 1 வந்து அக்கா வீட்டிலேருந்து அம்மா கொடுத்து விட்டாங்க. அக்கா வெளியூர் போயிட்டதுனால அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுட்டு அதுவும் கொடுத்து விட்டாங்க. அதனால் 3 கப்பு நிறைய வெண்ணெய் வந்துச்சு. நம்ம ஃப்ரீசர்லேயே பாலாடையை ஸ்டோர் பண்ணுறதுனால ரொம்ப மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நைட்டே எடுத்து வெளியே வச்சுடுங்க. அது காலைல நல்லா மெல்ட் ஆகி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து சில்லுன்னு நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னா பாலாடை நல்லா திரண்டு வரும். அந்த வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. சில் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க. நல்லா திரண்டு வரும் வெண்ணெய். அதையும் ஒரு பாத்திரத்தில் சில் தண்ணி வச்சு அதில் போட்டு வைங்க. அடித்து வெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம எடுத்து ஒரு 2 தடவை 2-3 தடவை கழுவிக்கலாம். அதுவும் சில் வாட்டர்லேயே கழுவும் போது நமக்கு அதில் தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக கிடைக்கும் வெண்ணெய். எனக்கு நிறைய நல்லா பெரிய பாத்திரம், ஒரு பெரிய குண்டா அளவுக்கு வெண்ணெய் நிறைய கிடச்சிது. அதை அப்படியே ஒரு வானலில், நல்ல ஒரு பெரிய வானலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பொங்கி பொங்கி வரும். அது ரொம்ப நம்ம மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் தான் கிண்டணும். அதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அதில் திப்பிலாம் மேலே கலந்துடும். அதனால் கிண்டி விடாமல் ஒரு பாதி ஸ்டேஜில் அப்படியே அமைதியாக சிம்மில் வச்சுடுங்க. அது ஒரு ஸ்டேஜில் நல்லா நுரைச்சி வந்து அடங்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை இருந்தாலும் போடலாம். இல்லாட்டி முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டு நிறுத்திட்டிங்கன்னா சூப்பராக செம்ம வாசனையாக இருக்கும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதில் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக நெய் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னுட்டு. 1 லிட்டருக்கும் கம்மியாக 3/4 லிட்டருக்கும் கூடுதலாக இருக்குங்க நெய். எனக்கு அவ்வளோ நெய் கிடச்சிருக்கு. இது அவ்வளோ வாசமாக இருக்கும். இதை நம்ம நெய்யாக மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். நம்ம பாலாடை ஸ்டோர் பண்ணுறது இதை நம்ம வந்து ஒரு வெண்ணெயாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதுவே நெய் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்மெல்க்கு அடிச்சிக்கவே முடியாது. கடையில் வாங்குகிற நெய்லாம் நான் கண்டிப்பாக சொல்வேன். அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையில் நானும் என் தங்கச்சியும் ரொம்ப போட்டிப்போம் இந்த முருங்கைக்கீரைக்கு. இந்த திப்பி டார்க்காக வர்ற அளவுக்கு தாங்க நெய் காய்ச்சணும். அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். தேங்க்யூ. ஆறுனதுக்கப்புறம் தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.